என்ன நடக்குதுங்க? தெரியல, ஏதோ ஓட்டி பார்த்தான். ஏய் வாடா பண்ணி தலையா டாப்பு பேர் போட்டு தராம பாரு. விடு, ஒரு சுத்தம் விடு. ஒரே கியரில் போட்டு பாருங்க எது அதிகமாக போகுதுன்னு. எப்படா கியர் ரேட்டியாவது செட் ஆகும்? பஸ்ஸில் ஓட்டினான் செகண்டில் போட்டு ஓட்டுறான். லோர் எம் செகண்டில் போடு, சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி ஆகும். எம் செகண்டே ஸ்லோ தானே. இது எம் தேர்டுக்கு லோட் ஆகுது. மண்ணில் ஒன்றுமே இல்லைங்கண்ணா. ஏ மாப்ப கலப்பையா ஆம்பு கலப்பையை கழட்டி விடுறதான், அதில் மாட்டுறாங்களாம். கழட்டி விடு. நீ என்னடா சோ காட்டிட்டுக்கிறியா? வாடா. அவன் தூக்குறதுலயே இருக்கிறான். சென்சிங் செட் ஆகுமாடா ஹைட்டு? அங்கே கழட்டி விட்ருங்க. ஏன்னா இந்த ஓட்டையில் இந்த கை தான் யூஸ் பண்ண முடியும். இது ஓட்டை சின்னது, அதில் பெருசு தான் வரும். இல்லை, அதில் பெரிய சட்டில் வரும். சரி. அந்த சண்டில் மண்ணு தானே உட்காந்து கூடுங்க. அப்படியே வச்சு தள்ளிட்டோடா. அங்கே கழட்டிவிட்டு அங்கே மலர்ந்து போய் விழுவிட்டோம். கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைடா. அப்படியே எல்லாம் மண்ணுக்குள்ள கூட சொருகிவிடும். வளைஞ்சு போச்சு. வளைஞ்சி நிற்கல, வளைஞ்சு போச்சு. அந்த ஒரு பட்டை முன்னாடி பட்டை வளைஞ்சிருக்குது. அவன் எங்கடா கேட்டான்? கழட்டு இந்த பின்னையே கூட கழட்டுங்கண்ணா. இந்த பின்னை போட்டுக்கலாம், அதில் ஒன்றும் பண்ணாது. அது அப்படியே இருக்கட்டும். அதை லாக் பண்ணுங்க, அதை போடுங்க. பின்ன மட்டும் இது சின்ன பண்ண போட்டுக்கலாம். ஒரு நூல் அந்த பின்ன அதிலே சொறி வச்சிடணும். வா இதுக்கு வா. அதை தான் நான் கேட்டேன். சரி கூடாரத்தை ஜாச்சி விடாத. ஏன்னா எங்கள் தேவேந்திரனை பற்றி அவ்வளோ எல்லாரும் இப்படி பயந்துக்கிறீங்க. அவனுக்கு வண்டி ஓட தெரியாது. ஒழுங்கா பாரு, விடுறான் பாரு. எப்படி 7 தடவை தூக்கு. இன்னும் கொஞ்சம் வா, இதை மாட்டிக்கலாம். பஸ் லூஸ் இன்னுமா தானே ஃபுல்லாக ஏறிச்சு பாரு.
மாட்டுங்கண்ணா அப்புறம் பண்ணிக்கலாம். இதே தான் நடா போய் கடிச்சிக்கிச்சு. லைட்டாக கையை தூக்குடா. ரொம்ப தூக்கிட்ட. உதயணும் வண்டி நவுத்து. நீ ஆயில் என்ன ரேட்டு? யாரு கீழே பாரு ரேட்டு போட்டு. சரி 4000 ரூபா வருதுடா. 10 ரூபாங்கிற 20 ரூபா தான் எதுக்கு? ஆயில் ஃபில்ட்ரு 1000 ரூபா வருது. ஏர் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ரு 390 ரூபா. ஓலண்ட் ஆயில் லிட்ரு 240 ரூபா. இந்த ஆயில் இன்ஜின் ஆயில் டிரான்ஸ்மிஷன் ஆயில் 425 ரூபா லிட்ரு. என்னடா ஹைட்ரோலிக் ஆயில் லிட்டர் 425 ரூபா போட்டுருக்குது. ஏன்னா ஆயில்லாம் ஆஃபரானா? ஆஃபரில் அது எவ்வளோ ரேட்டா? அந்த ரேட்டில் என்ன வேறு ரேட்டை கேட்கும்போது தான் பயமாகுது. மாப்பிள்ளை ஓட்டினா எல்லாரும் ஓட்டின மாதிரி. முன்ன வந்து B2ல ஓட்டணும். என்னன்னா A2ல ஓட்டினியா? B2டா? இப்போ B3 போடு. B3 5 கிளப்பே B2ல ஓட்டமா B3 போடு. வண்டி தள்ளி விடுறதா? அப்படியே ஓட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுப்பா ஓட்டம் ஏன் வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகுது? அப்படி போட்டுக்கிறேன். தெரிஞ்சவன் போய் ஒருத்தன் ஓட்டுங்கடா. ஏன்டா மானத்தை வாங்குறீங்க? மாப்பிள்ள போ, நீனாச்சு போ. டேய் வா, நீ வா. டேய் நீ போ. போதும் இரு. நீ வா ஏறு. ஏன்டா டேய் இவனை நம்பியாடா நீ ஏறுற? அங்கெல்லாம் போவாதீங்க, இதுலேயே திரும்ப. என்னாலும் அவ்வளோ தூரம்லாம் எடுக்க முடியாது. அவ்வளோ உஷாரான இல்லை. ஓகே நண்பா, போன ஆயிட்டு டெமோ பார்த்ததை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன கலப்பை? 5 கலப்பை. இது வந்து ஆம்பு கலப்பை. இது நம்பு கலப்பையில் மாட்டி ஓட்டுறோம். வண்டி எப்படி போகுதுன்னு பாருங்க. B3 இதுதான் கரெக்டான கியரு. இது B2. இது 2 wheel drive ஓடிட்டு இருக்குது. டூ வீல் டிரைவுக்கு வண்டி ஸ்லீப்பேஜ் எப்படின்னு பாருங்கள். மண் ரொம்ப மணல் தரையாக போச்சுப்போ. வண்டியெல்லாம் நல்லா தானே இழுக்குது. 16 சைஸ் டயராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்.
ஆனால் இந்த 4 wheel டிரைவில் டர்ன் எப்படி கட் ஆகுதுன்னு பாரு. அதான் போட்டு டர்னிங் ரெடிஷன் பாரு. டீசல் எவ்வளோ தூரம் போகும்? 4 லிட்டர் போகும். என் கணிப்பு கரெக்டாக இருந்தால் இந்த அளவுக்கு பிடிச்சி ஓட்டும் போது அந்த ஒரு 4 லிட்டர் ஆவரேஜாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டாக ஓட்டுறது. இதுக்கு முன்னாடி ஓட்டினா எல்லாம் தாறுமாறாக ஓட்டினேன். அதனால தான் நான் அதை வீடியோ ஷூட் பண்ணல பாருங்க. ஆல்ரெடி 5 கிலோ ஓட்டி போட்டுருக்குதா. கரெக்டாக நம்ம ஒரு காட்டில் எப்படி அவ்வளோ ஓட்டுமோ அது மாதிரி ஓட்டணும். சும்மா பிடிச்சிட்டு ஓட்டினா அப்புறம் டீசல் குடிக்கிறதுனா குடிக்காதே இருக்கும். இது மாதிரி ஓரளவுக்கு நார்மலாக ஓட்டினோம்னா கண்டிப்பாக டீசல் ஆவரேஜான டீசல். இது வந்து பி ஃபஸ்ட்டா? என்ன கீரு? ஃபஸ்ட்டு பி ஃபஸ்ட்டா? நீ பெட்டா இப்போ இவங்க ஓட்டினானா இப்படி போகுத. நீ ஓட்டினா எதுக்கு வண்டி அணத்துது? நீ ஓட்டினா எதுக்கு கத்துது வண்டி? எவ்வளோதான் சத்து இருக்குதுன்னு ஓட்டி பார்க்கணுமா? ஓட்டு புளிஞ்சடிக்கணுமா? எப்படி தான் வருது? என்னதான் பண்ணுது? எல்லா வண்டியும் போட்டு புளிஞ்சு எடுத்தா எல்லாமே டீசல் குடிக்கும். இது மாதிரி நார்மலாக ஓட்டுறதுக்கு வண்டி இப்படி கட் ஆகுதா? இதெல்லாம் நுணுக்கமான விஷயம் தான் பார்க்கணும். டர்னிங்லாம் நல்லா கட் ஆகுதா? இவங்க 5000 ரூபாய் ஓட்டாங்க, நம்மளை கட்டுறாங்க. ஆ கேளு வரட்டும். நீங்கள் மட்டும் ஓட்டினா நீ மட்டும் 5000 ரூபாய் மேட்ச் ஓட்டா? ஆமாம் ஆமாம் தங்குவானுங்க. போடா சித்தப்பா. நான் இப்போ எப்படி மாப்பிள்ள இருக்குது? வாங்கி ஓட்டு ஒரு 2 சுத்து ஓட்டி பாரு. ஆனால் 4 wheel drive எங்கேஜ் பண்ணி ஓட்டு. 4 wheel drive ஆன் பண்ணிக்கா. ஃபோர் wheel drive வேகமாக போகுது. பறக்கும்மா 4 wheel drive ஓட்டினா. ஆமாம் ஏப்பா ஸ்லீப்பேஜ் இல்லாத போகுதில்ல வீலு. லெஃப்ட் பாரு. ஆமாம் ஆமாம் நம்ம முன்னே இதுதான். ஏய் 5 கிலோ போய் தொட்டே ஓட்டிச்சிக்கிறா. அது இவன் ஓட்டினது கேளு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. மாப்பிள்ளை ஓட்டுற கரெக்ட். அங்கே ஓட்டுனது இந்த ஜாண்டியருக்கு இந்த ஜாண்டியர் ஓட்டுற ஃபீல்டு எல்லாமே இப்படி தான் ப்ரோ இருக்குது. எல்லாமே மணல் காடாக மாட்டுது. என்ன பண்ணுறது? கொபோட்டா ஓட்டினது தான் நல்ல ஃபீல்டாக, வலுவான ஃபீல்டாக மாட்டிச்சு. நல்ல ஃபீல்டு இல்லை, வலுவான ஃபீல்டு. அது கட்டியாது காடாது. அவர் என்ன பண்ணா? சும்மா அப்படியே கலப்பை விட்டா முழுவாத கூட ஒன்று தான். குட்டாங்கட்டெல்லாம் என்ன அருமையாக இருக்குமே. குட்டாங்கட்டது அப்படியே ஒரு சால் கலப்பிலே ஓட்டி போடலாமா? ஓட்டிட்டு எல்லாம் ஓட்டி ஓலை வச்சு கிடக்குது. நான் போய் என் வேலையை பார்க்குறேன். ஸ்ப்ரிங்கல் பேர் ஆட்டு சும்மா கலப்பை பிடிச்சா எந்த அளவுக்கு பிடிக்கிட்டு போற. மண் என்னடா மண் அரிச்சிக்கிட்டே போகுது, அரிச்சிக்கிட்டே வருது. 4 wheel drive எங்கேஜில் தானே ஆகுது. சொன்னியா? தூக்கிட்டு ஓட சொன்னியா? 4 wheel காலி வேறு வேறுமா? என்ன பண்ணுறது? மாப்பிள்ளை சொல்கிறது நம்ம எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்கணும்ல. போக பறக்குது. நல்லா தான் கட் ஆகுது. என்னடா அது எல்லா வண்டியுமே பண்ணும்.
டர்னிங் ரேடியேஷன் எவ்வளோ கட் ஆகுது? ஆமாம். பி ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சி ஃபஸ்ட். சி ஃபஸ்ட்டா? சி ஃபஸ்ட்டு. பி ஃபஸ்ட்டா? என்ன பீரா? இப்போ பாரு, இப்போ தான் கீர் முன்னாடி வரும் பாரு. சி ஃபஸ்ட்டுமா? கூட தயங்காது. ஓஹோ, அந்த கலரான இல்லை. இது வந்து ஜேடி ஹைட்ரோல் இன்ஜின் இன்னும் சூப்பராக இருக்கும். இது என்ன ஹைட்ராலிக் இருக்குது? நீட்டாக இருக்கும். ஏன்னா ஜேடி பார்க்கலாம். நீக்காடா அந்த 2 பண்ணுங்களா? நமக்கு நீர் அடிச்சு ஓடி பாரு. ஓடு ஓடு ஓடு. நீ அந்தான பிடிச்சி ஓடு. ஆனந்த மாப்பிள்ளை அடிச்சது கூட. அது என்ன ஹைட்ராலிக்கா நமக்கு அதை பற்றி தெரியாது. ஜேடி என்ன சூப்பர். ஜேடி என்ன நம்ம வண்டி மாதிரி. சரி ஜேடி என்ன ஹைட்ராலிக் கொஞ்சம் வேலை செய்கிற சென்சிங் நல்லா இருக்கும். அது சூப்பராக ஜேடியில். ஓடு 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 ஓடு. யார் ஏறுறீங்க? ஓடும். ஏய் ஏறுடா. கார்த்தி வாடா. சரி. அவன் எடுத்துட்டானா? நல்லா கிட்ட தானே டர்னிங் ரேடியேஷன் ஆகுது. சின்ன வயலுக்கு டர்னிங் ரேடியேஷன். சின்ன வயலுக்கும் சரி, புதுசாக தான் இவனை மாதிரி ஆளுங்க ஓட்டுறதுக்கும் சரி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 4 வீலரு சூப்பராக இருக்கும். அவர் தான் வெய்ய அடித்தாலும் சரி 4 வீலர் ரயில் தான் ஓட்டுங்கிறாரு. ஸ்பீட் அதிகமாக இருக்குது. ஏன்னா உள்ள மப்ளசர் இருக்குதா இல்லையாண்ணா? இந்த கத்துது. ஏன் இவ்வளோ சவுண்டு வருது? ஏன்னா 50 தான் இருக்குது இவனுக்கிட்ட. இவ்வளோ சவுண்டு வருது. அது எல்லாம் சேர்ந்து 4 பேர் பிடிக்குதில்ல, கவுதில்ல. அப்புறம் என்ன பண்ணோம்? கரணைகளை மட்டும்தான் அப்படி வருது. கரணையில் தான் லோட் ஆகுது வண்டி. நம்மள வெய்ய அடிக்கிற வண்டியில் ஏறி உட்காந்தோம்னா என்ன நடக்குது? அதான் மூளை போய் எடுத்துக்கலாம். நல்லா தானே கட் ஆகுது. என்ன பண்ணுது? ஏன் மாப்பா சொல்லுங்க மாப்பா, எனக்கு இதை பற்றி தெரியாது. அது ஓட்டுனே அது எப்படி இருக்கும்? சரி ஓட 2 சுட்டு ஓட்டி பார்த்துடலாம். ஆனா இல்லை, அதில் 2 சுட்டு ஓட்டி பார்த்துடலாம். எது அதில் அடங்குதா இல்லையான்னு. ஆனால் இது அடங்குது. இதான வண்டி வேகமாக போகுது. அந்த கீரை அடக்க கீரை கொஞ்சம் வர. இதில் ஓட்ட இதில் கட் பண்ணு, அடக்குதான்னு பார்க்கலாம். ரொம்ப பொறுமையாக போகுது.
பொறுமையாக போகுது. இன்னும் கொஞ்சம் வேகம் பண்ணு. அப்படியே நேரம் வண்டியெல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. வண்டியெல்லாம் குறைச்சிருக்கல. கரணையெல்லாம் நல்லா கட் ஆகுது. ஆனால் ஒவ்வொருத்தரும் கட் ஆகுங்கிறாங்க. 2 வீல் டிரைவர்னா கட் ஆகாது. இதெல்லாம் நல்லா கட் ஆகுது. எல்லாரும் உட்காந்து நியாயம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். நானும் மாப்பிள்ளையும் ஓட்டு எடுத்து ஓரம் போட்டிங்களா? போல நேரம் அப்படியா ஓட்டுறீங்களா? நான் ஓட்டல. நீங்கள் ஓட்டுறீங்களா? அப்புறம் என்ன 5000 தானே இது. அடுத்தது இது சீபஸ்டா. இது கரெக்டாக இருக்குதுப்பா. இந்த ஆர்பிஎம் தான் உழவு ஓட்டுற ஆர்பிஎம். கழிச்சு விட்டுலாம். ஆனால் கழிச்சு விடலாமா? அடுத்தது ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? திருப்பி நிறுத்துங்க. நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஏறு மேப்பு. சைடில் போகிற 5 கிலோ பண்ணுறதுக்கு அதெல்லாம் அவங்க ரெடி. அவங்கெல்லாம் எந்நேரமோ ரெடி. நீ ஊனா சரி விட்டுட்டு போயிடுவாங்க. பேசுவா டேய் ஓட்டுதான். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் ஓட்டுன்னு வரணும். வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியல. ஆனந்த இதில் 2 சுட்டு ஓட்டிப்பாரு. டிஃப்ரெண்ட் தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஜாண்டியரே வச்சுருக்கிறீங்க. எனக்கு என்னமோ 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. எதில் ஒன்று போடு. கீழே போடு. கையில் வச்சுக்கிறேன் தான். எதில் வேணாலும் போட்டுவாங்க. இது பாருங்க மட்டமாக தான் இருக்குது. இது எப்படி இருந்தாலும் மகேந்திராவில் வருது. ஆண்டியருக்கு தான் எல்லாத்தையும் குத்துற மாதிரி வருது. இது எப்படி இருந்தாலும் வேலை செய்யுது. இது மகாயிட்டு வலிக்கணும். ஆமாம் ஒரே ஒரு சுத்த அடிச்சுட்டு போயிரு. ஒரே வந்ததுக்கு 2 எங்களுக்கெல்லாம் வித்தியாசமே தெரியல. ஒவ்வொருத்தர் தான் சொல்கிறாங்க அப்படி இதுன்னு அப்படின்னா. எங்களுக்கு 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வேகம் போடும் போது எல்லா வண்டியுமே தங்கும். அதான் செல்லில் வாட்ஸ்அப் இது அப்ளிகேஷன். என் வண்டி எங்கே ஓடுது, என்ன ஆர்பிஎம்ல ஓடுது எல்லாமே அதில் செக் பண்ணிடலாம். டீசல் ட்ரையு சவுண்டு அதிகமாக வருது. எனக்கு இது தெரிஞ்ச வரல இதுதான் அதில் வித்தியாசமாக தெரியுது. சவுண்டு அதிகமாக வருது. ஓகேன்பா. 2 வண்டி ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லை. இதே ஓட்டியே பார்க்க மாட்டேன்ட்டாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்ட்டாங்க. ஏமாப்பிள்ள இதில் 2 சுத்து ஓட்டுறியா? கரெக்டாக ஓட்டுறதுனா ஓட்டி இல்லைன்னு நிறுத்திவிடு. விட்டுட்டு ஆழமாக ஓட்டாத. எங்க அப்பா
போலியா அதிலே தான் இருக்குது, அங்கேயே இருக்குது. டயரில் வரையுதா? இங்கே தூக்க கொஞ்சம் லைட்டாக தூக்க. இல்லைண்ணா உங்கள் பக்கம் ஏதோ ஒரு பக்கம் தள்ளுங்க. டயருக்கு போகுதா? டைட் வேணாம். இல்லை இல்லை அப்படியே வைக்கலாம், வைங்க அப்படியே வைங்க. இல்லைண்ணா தேவையில்ல, நீங்கள் விடுங்க. இருக்குது. இல்லை இல்லை எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சிட்டேன். வைங்க வைங்க வைங்க. இல்லை இல்லை அங்கே அட்ஜஸ்ட் பண்ணீங்களா? இல்லை அட்ஜஸ்ட் பண்ணல. அது யாரா அதுக்காண்டி பண்ணுறது? சரி அதில் அதை பட்டை குத்திக்கிச்சிங்கன்னா அது இனிமேல் மட்டை வச்சு ஓட்ட முடியாது. பட்டையை நிமித்தினா தான் ஆகும். ஆனந்து ஓட்டுறா, அவனே ஓட்டுமா? அது தேவையில்லைண்ணா, அதெல்லாம் தேவையில்ல. அந்த அளவுக்கு ஓட்ட மாட்டாங்க, கொடுங்க. இங்கே காடு இல்லை. ஓட்டலாமாப்ல. சரி ஏதோ ஒன்று போட்டோம். அவன் மனசுக்கு எது படுதோ அதை தான் போடுவான். நல்ல வேலை டயரில் படாத போயிடுச்சு. இது ஏற்கனவே 5 வேலை இப்போ ஓட்டினதை ஏற்கனவே இப்போ ஒரு மாதம் முன்னாடி போட்டதை கூடல ஒரு டெமோவில் பார்த்துருக்கீங்க இப்போ. ஓகேவா? 5 கலப்பை எல்லாமே மணல் தரகாடு தான் வருது. அதனால் வந்து எல்லாத்துக்கும் நல்லா தான் போகுது. வண்டியெலாம் எதுவுமே குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இந்த வண்டியில் ட்ராபேக்குன்னு நான் கேட்டால் என்ன சொல்லுவோம்? இது மட்டும்தான் மெயினாக. கிளட்சி பிளேடு கொஞ்சம் நம்ம மகேந்திரா கம்பேர் பண்ணுவோம், கொஞ்சம் டீசல் ஏற்றி போகும். வேறு எதுவுமே இதில் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நல்லா ஒரு டர்னிங் கட் ஆகுது. 2 இடத்துல கட்டாகி வண்டி வெளியே வருது. என்ன மாப்பிள்ள பண்ற? நான் ஓட்டி பார்க்கட்டா? ஏன் மாப்பிள்ள அங்கே எதுக்கு போகுது? ஆளு தாண்டா துளி உண்டு. அவன் மனசு திருப்திக்கு எப்படி வேணாலும் ஓட்டி பார்க்குறாங்கண்ணா. இல்லை இல்லை அது 4 குச்சி எடுத்துகிட்டு ஓட்டினா சரியாக போயிடும். குச்சி இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல கொடுத்தான். இதோடங்கண்ணா அந்த 50-50D நார்மல்லே அந்த மெத்தடெலாம் கொண்டு வந்துருந்தா இன்னும் சூப்பராக வந்துருக்கும். வண்டியெலாம் நல்லா தான் இருக்குது. வண்டியெலாம் அதுவும் இதே மாதிரி தான்ண்ணா. எங்களுக்கு என்ன தெரியுமா இதில் வித்தியாசம் தெரியுது? கிளட்சி பிளேடு ஒன்று சீக்கிரம் போயிடுது இதில். அது ஒன்று தான் நான் ட்ராபேக்குன்னா அதில் தான் அதான் சொல்லுவேன். மித்தபடிக்கெல்லாம் வந்து இழுவிலாம் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. எந்த அளவுக்கு பிடிச்சி ஓட்டினா அப்புறம் எந்த வண்டியுமே அனத்தை தானே செய்யும். என்ன இதே கொஞ்சம் நின்ற களிமண் காடாக இருந்தால் இப்படி ரவுண்ட் அடிக்க முடியாது, வண்டி பிடிக்கும். இதே நீங்கள் எங்கே கொண்டாந்து ஜாண்டியரில் டெமோ போட்டாலும் மணலில் தானே வந்து மாட்டுது. செம்மண்ணும் மாட்ட மாட்டேங்குது, களிமண்ணும் மாட்ட மாட்டேங்குது. எங்கே இன்னொரு வண்டி கொண்டு வரீங்க? அது சரி சரி, அதை கொண்டாந்துருந்தீங்கன்னா இதை எல்லாம் பார்த்துட்டாங்க ஓரளவுக்கு. உள்ள விழுந்துருவாங்கறியா? உள்ள உட்காரணும். நீ உள்ள அதுல வேற போனு
போயிடும் போவார் பையன் இருக்குல்ல இல்லை அவனே உட்கார வச்சு பாருலாம் நமக்கு என்ன. இப்போ இந்த அளவுக்கு ஓட்டினா வந்து 4.25 லிட்டர் தான் நான் போகும். அதிகபட்சம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4.25 லிட்டர் தான் போகும். ஓடிச்சுட்டா அழைச்சி பிடிச்சிக்கிறாங்க என்னமோ வாடகைக்கு ஓட்டுற மாதிரி. யாரு காட்டிலையும் போய் அவ்வளோ ஆளை விட்டு ஓட்ட போகிறதில்ல. எதுக்கு அப்படி ஓட்டணும்? இப்படிலாம் ஓட்டினா ஒரு 4.25 இந்த ரேஞ்சு தான் டீசல். இது ஒரு ஆவரேஜான டீசல் தான் 50 HP கேட்டகரி. இது கரெக்டு. அதை விட்டுட்டு ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இது 6 லிட்டர் போகும் 5 லிட்டர் போகணும்னு சும்மா பேருக்கு அடிச்சிடலாம். அவன் தேவைக்கு தகுந்த மாதிரி டீசல் குடிக்கணும். நம்ம டேஸ்ட் ஓட்டுற மாதிரி டீசல் குடிக்கும். மற்றபடிக்கு அன்னைக்கு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எல்லாம் சொல்லியாச்சு. ஓகேவா? நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஏரியாவுக்கு போடணும்னு சொல்லி இன்னைக்கு கொண்டாந்து டெமோ போட்டுருக்குறாங்க. மாப்பிள்ளை தான் எடுக்கிறானான்னு தெரில. ஊரில் இருக்கிற கம்பெனி அத்தனையும் கேட்டுட்டான். ஆனால் எதை எடுக்கிறான்னு தான் தெரில. ஓ போதுமா? ஆஸ்தி இருந்து போச்சு என்ன ஓட்டணுமா? ஆஸ்தி இருந்து போச்சு என்ன ஓட்டணும்? உங்க கட்டலையா? உங்க கட்டில் என்ன ஆகுது? அதை என்ன ஓட்டுறேன்? சரி அது ஓரமாக ஓட்டிச்சுல அந்த மூளை மட்டும் நாங்கள் சுற்றி வந்துருக்கேன். ஃபோன் பண்ணி வந்து வந்து போயிடும். இல்லை வந்து நம்ம விட்டோம். நம்ம ஓட்ட தரேன் தூக்கிட்டு ஓட்டணும். ஓடிட விடுங்க. சரி ஃபோன் பண்ணி ஓட்டோம். ஓகே அவ்வளோதான். இன்னைக்கு ஃபீல்டு அவ்வளோதான். ஆண்டியர் நல்லா தான் ப்ரோ இருக்குது. அதெல்லாம் எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை. டீசல் கொஞ்சம் சேர்த்து போகும். ஃப்ளெக்சிபிளாக கம்ப்ளைண்ட் வரும். இதை மட்டும் அரெஸ்ட் பண்ணிவிட்டா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. கியர் பேட்டர்னும் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குது. கொஞ்சம் எதாக இருந்தாலும் ஓகேங்கிறது வந்து தைரியமாக எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சொல்லிக்கிறேன். யார்கிட்ட அம்மாவில் ஃபோன் பண்ணுறா?